நல்ல நண்பர் திரைப்பட நடிகர் ராஜேஷ் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து விட்டார். மரணம் எல்லாருக்கும் உண்டானதுதான். எல்லோரும் பிறக்கிறார்கள், எல்லோரும் வாழ்கிறார்கள், எல்லோரும் அறிகிறார்கள். ஒரு பண்பாளர் அவருக்கு நாம் இந்த காணொளி வாயிலாக ஸ்ரத்தாஞ்சலி என்று கூறுகிறோம் அல்லவா, கண்ணீர் அஞ்சலி. அந்த மாதிரி அவருக்கு ஒரு இறுதி அஞ்சலியை இந்த காணொளி வாயிலாக தெரியப்படுத்துகிறோம். அவரது குடும்பத்தாருக்கும் ரசிக பெருமக்களுக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் இந்த செய்தியை மிகவும் பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். சாஸ்திர சம்பிரதாயத்தில் அவருக்கு ரொம்ப நம்பிக்கை உண்டு. அதாவது பர்டிகுலராக சொல்லணும்னா இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் யாரை பார்த்தாலும் அன்பா கூப்பிட்டு அவற்றை ஒரு பேட்டி எடுத்துருவார். ஒரு தரம் ஏதோ ஒரு தொடர்பில் பேசும்போது ரொம்ப வருஷம் எடுத்து சந்திச்சு பேசும்போது, ஐயா, அடுத்த தலைமுறைக்கு இந்த உண்மை தெரியணும். எத்தனையோ போலிகளுக்கு மத்தியில் இந்த ஜோதிட கலையை கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லும்போது அத்தனை பேரையும் அவன் பெரியவன், அவன் பெரிய ஜோதிஷன், சின்ன அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நாலேஜ், அந்த நாலேஜை மதிச்சார். அத்தனை பேரையும் பேட்டி எடுப்பார். சில இடங்களுக்கு தானே போறேன்பார், சில இடங்களுக்கு அவர் இருக்கிறதுக்கு வர சொல்லுவார். ஒரு பண்பாளர். அவர் நினைச்சது என்ன தெரியுமா? உண்மை மறைக்கப்படக்கூடாது, சனாதன தர்மம் காப்பாற்றப்பட வேண்டும். நீ என்ன மதம் என்ன பேர் எதுனாலும் வச்சுக்கோ, அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. பண்பு, மனித பண்பு. போலிகளை வெறுத்தார். அதை நான் ரொம்ப இந்த இடத்துல நான் பதிவு பண்ணியே ஆகணும். அதாவது ஜனங்கள் இப்படி போய் மாட்டின்று அவஸ்தைப்படுறாளே அப்படிங்கக்கூடிய ஒரு வருத்தம் அவருக்கு நிறைய உண்டு. உண்மையை யாரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள், அதுக்கு முயற்சிக்கவில்லை, ஏமாந்து, இப்படியே சொல்லியிருக்காரு, ஏமாந்து போறாங்களெல்லாம் நிறைய இருக்காங்களேன்னு தான் சொல்லுவார். அப்போ தான், தன் குடும்பம், தான் சேர்ந்த தொழில், இதெல்லாம் ஒரு பக்கம் எல்லா மனிதனுக்கும் உண்டு. இது கடந்து சமுதாயத்திற்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ண வேண்டும் என்ற ஒரு ஆவல் கடைசி வரை அவரிடம் இருந்தது. எல்லா பிரமுகர்களும் வந்து பேட்டி கொடுப்பார்கள். உணவு முறையை கொண்டு ஜோசியத்தோட ஒப்பிடுவார். இந்த உணவு தான் வியாதிக்கு காரணம், அதுக்கு ஜோசியத்தோட ஒப்பிடுவார். ஆச்சரியப்படுவார். ஓ அப்படியா என்று எடுத்துக்கொள்வார்கள். அவர் பேட்டி எடுத்து பலரை பேட்டி எடுத்ததன் வாயிலாக பல உண்மைகளை வெளி உலகுக்கு கொண்டு வந்த உத்தமர். அவர் என்றும் நம்முடன் வாழ்கிறார். கலைத்துறையிலும் சாதித்தார். ஒரு கான்ட்ராவர்சிக்கே அவர் இடம் கொடுக்கவில்லை. மென்மையானவர். மாற்று கருத்து உடையவர்களையும் மதிக்கும் தன்மையில் இருந்தார். அவரது குணாதிசயங்கள் போற்றுதலுக்குரியது. அவருடைய பண்பு போற்றுதலுக்குரியது. அவரை இழந்து வாழும் ரசிக பெருமக்கள், குடும்பத்தினர் அனைவருக்கும் நாம் ஆறுதல் சொல்லி அவருடைய ஆன்மா சாந்தி அடைவதற்கு பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.